பட்டர் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் இது வந்து பேட்டிஸ்க்குங்க, பேட்டிஸ் பண்ண போகிறோம் நாங்கள். இது வந்து வதக்கிச்சு. இது வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சும்மா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வதக்கினாலே போதுங்க. இது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இப்போ வந்து பட்டர் போட்டுக்கலாம். பட்டரில் கொஞ்சம் மைதா மாவு போடலாங்க. ஒரு 4-5 ஸ்பூன் போடுங்க. பால் போட்டுக்கலாம். மைதா மாவு போட்ட பிறகு போட்டு நல்லா திக்காயிடுச்சிங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து வதக்கி இருக்கிறோம்ல, அந்த வெங்காயம் இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து அதில் போட்டுக்கலாம். மஞ்சாத்தூள், மிளகாய் தூள், உப்பு போட்டு பாயில் பண்ணி பிச்சு போட்டு வச்சுருக்குறோம். அது போட்டுக்கலாம். ஆரிகேனோ கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் போடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சம் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிடலாம். இது அவ்வளோதான். இது இறக்கிடலாம் மிக்ஸ் பண்ணி. இந்த மாதிரி சமோசாவோட பட்டி வந்து 4 பக்கம் வச்சுக்கிட்டு 2 எடுத்து இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இது செஞ்சு இருக்கிறோம்ல, இது வந்து இதில் 2 ஸ்பூன் ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நாங்கள் மைதா மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறோம். அது வந்து நல்லா தடவி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். மேலே 4 பக்கமும் மைதா மாவு தடவி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் எதுவுமே கேப் இல்லாமல் பார்த்துக்குங்க. நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நியூ இது நாங்கள் வந்து ரம்ஜானுக்கு வந்து நிறைய செய்வோம். இது நல்லாயிருக்கும் நோன்பு திறக்கிறதுக்கு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி செஞ்சு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுவீங்க நீங்கள் டேஸ்ட்டு எப்படி. இந்த மாதிரி செஞ்சு இது நாங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு.